tan ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் -π/2லேருந்து +π/2 அதுக்குள்ளே தான் பார்ப்பாங்க. அவங்க ரேஞ்சு பார்த்தீங்கன்னா -∞ +∞. எஃப் ஃபங்க்ஷன் வந்து tan. டேனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல π/2 அதான் 90 -90. இந்த இடத்துல 0ல் 0 எடுப்பான். அதே வந்து உங்களுக்கு π/2ல் வந்து அப்படியே இப்படி இன்ஃபினிட்டி இந்த லைன் இப்படி இருந்திருக்கும். அப்படியே இன்ஃபினிட்டி நோக்கி அப்படியே போயிட்டே இருப்பான். ஓகேவா? π/4ல் வந்து எனக்கு என்ன எடுப்பான்னா 1 எடுப்பான். இந்த ரேஞ்சு இது வந்து டொமைனு, இதுக்கான ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் பார்ப்பீங்க. π/2ல் வந்து உங்களுக்கு 1 எடுப்பான். அதே மாதிரி நெகட்டிவில் இங்கே -90ல் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டியை நோக்கி, ஏன்னா கீழே பார்க்கும்போது அப்படியே இன்ஃபினிட்டியை நோக்கி கீழே போயிட்டே இருப்பான். ஓகேவா? உங்கள் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட்டியை நோக்கி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒவ்வொரு 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி இங்கே இருக்கா, அடுத்தது வந்து இங்கே வந்து 3π/2. ஸோ இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே போகும்போது +90க்கு இப்படி இழுத்துகிட்டே போவான். இங்கே பார்த்தீங்கன்னா -π/2ல் வந்து அதான் இங்கே π/2ல் இங்கே 90 டிகிரி இப்படி இழுத்துட்டு போவான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் டயக்ராம் பார்த்தாலே போதுமானது. -90லேருந்து +90க்குள்ளே இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 சாட்டிஸ்ஃபை ஆவான். 1 பொறுத்த வரைக்கும் ஒரு ஹரிசாண்டல் லைனை போட்டு பார்ப்பீங்க. அது அட்மோஸ்ட் அது அந்த லைனை டச் பண்ணியிருக்கலாம், இல்லை டச் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஹரிசாண்டல் லைன் இப்படி வரைகிறேன், எனக்கு இந்த த்ரூ அவுட்டாக இந்த டொமைனில் நான் இந்த π/2லேருந்து +π/2க்குள்ளே இப்படி போட்டு பார்க்குறேன். இவன் வந்து எனக்கு வந்து 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுவான். ஆன்2 பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாக டச் பண்ணியிருக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு தடவை டச் பண்ணியிருக்கணும். அது அதிகபட்சம் எத்தனை வேணால் டச் பண்ணியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் லைன் இப்படி வரைஞ்சிட்டே வருவேன். என்னால் த்ரூ அவுட்டாக எல்லா இடத்துலையும் என்னால் அந்த லைன் வந்து டச் பண்ண முடியும். ஸோ 1 on2 சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால tan இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆவான். tan இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால இப்போது tan இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே f டேஷ்ன்னு போட்டுக்கிறேன். இது அப்படியே ரேஞ்சாக இருக்கிறவன் வந்து உங்களுக்கு டொமைனாக மாறிடுவான். ஓகேவா? அப்போது -∞லேருந்து +∞ வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ உங்கள் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா டொமைன் வந்து இன்வெர்ஸ்னால் இதை இங்கே அப்படியே வந்துடுவான்ல மாற்றி போட்டு, அப்போது -90லேருந்து +90க்குள்ளே உங்கள் tan இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இருந்திருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? இது பார்த்தீங்கன்னா உங்கள் டொமைன் வந்து -∞லேருந்து +∞. ஸோ -∞லேருந்து +∞ வந்திருப்பான். உங்கள் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா π/2லேருந்து -π/2க்குள்ளே இருந்திருப்பான். ஓகேவா? இப்போது 0ல் 0 எடுத்திருப்பான். ஓகேவாம்மா? பார்த்தீங்கன்னா லைக் இது இப்படி போயிருப்பான். இந்த இடத்துல வந்து 1ங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல π/2 இருந்திருப்பான், π/4 இருந்திருப்பான். π/4 எடுக்கும்போது எனக்கு 1 எடுத்திருப்பான். இந்த இடத்துல அப்படியே இப்படி நோக்கி போவான், இப்படி போவான். இந்த லைனை டச் பண்ணுவான்னு அவனும் நினைப்பான். அது இன்ஃபினிட்டி நோக்கி போயிட்டே இருக்கும். இவனும் இப்படியே போயிட்டே இருப்பான். லைக் இது வந்து நான் வந்து ரஃபாக வரையினால இப்படி இருக்கும். ஸோ இங்கே -1 எடுக்கும்போது இங்கே π/4ன்னு சொல்லிட்டு எடுத்திருப்பான். ஸோ இவனை நோக்கி இங்கே -π/4ன்னு சொல்லிட்டு எழுதும்போது இங்கே எனக்கு 1 இங்கே எடுத்திருப்பான், -1ன்னு சொல்லிட்டு எடுத்திருப்பான். ஸோ இப்படி இருந்திருக்கும். ஸோ இவன் இப்படி இழுத்துட்டு போயிட்டே இருப்பான். இங்கே -90ல் வந்து இப்படி இழுத்துட்டு இருப்பான். இப்படி தான் உங்களுக்கு லைன் இப்படி இருந்திருக்கும். ஸோ tan இன்வெர்ஸ்க்கான கிராஃப் வந்து இதுதாம்மா. ஸோ இதை வச்சுக்கிட்டு நான் நெக்ஸ்ட்டு கான்செப்டாக நவுட்டலாமா? உங்களுக்கு ஓகேவா?